அரசாங்கத்தின் மீது மக்கள் பொறுமை இழந்து வருகின்றனர். வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு போராட்டங்கள் தீவிரம். சாணக்கியன் ராசமாணிக்கம். பசிலின் சர்ச்சைக்குரிய வீட்டில் தொடரும் சிக்கல். ஆபத்தான கூடாரமாக மாறும் வீடு. இலங்கையில் எச்சரிக்கை மட்டத்தில் எல்னினோவின் தாக்கம். வழங்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல். சிறைச்சாலை வன்முறைகள் குறித்து ஜெனீவாவில் விவாதிக்க திட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள் தொடர்பில் வெளிவந்துள்ள அதிர்ச்சி தகவல்கள். ராணுவத்திடமிருந்து காணிகளை மீட்க சர்வதேச சமூகத்தினர் தலையிட வேண்டும். ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. மஹிந்த ராஜபக்ச வீட்டுப் பொருட்களுடன் வீதியில் காத்திருந்த நிலை. பின்னணியில் நடந்த ரகசிய பேச்சுவார்த்தை அம்பலம். செம்மணி மனித புதைகுழி 110 நாள் அகழ்வுக்கு 5.79 கோடி செலவு. காணாமல் போனோர் அலுவலகத்தில் 20,000ற்கு மேற்பட்ட முறைப்பாடுகள். வழக்குகளின் விசாரணைகள் நிறைவு. இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் பொது சுகாதார பரிசோதகர்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பலாலி சந்தி மற்றும் வசாவிளான் பகுதிகளில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் காணி விடுவிப்பு போராட்டங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக மற்றும் தனியார் காணிகளை விடுவிக்குமாறு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அரசாங்கத்தின் மீது மக்கள் பொறுமை இழந்து வருகின்றனர். இந்த போராட்டங்கள் இனி தனித்தனி சம்பவங்களாக இல்லை. பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி வடக்கு கிழக்கு முழுவதும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. மக்கள் தங்களுக்கு சொந்தமான காணிகளை மீளப் பெறுவதற்காக கால வரையறையின்றி காத்திருக்க வேண்டும் என எதிர்பார்க்க முடியாது என அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். யுத்த காலத்தில் உயர் பாதுகாப்பு வலயங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் அதே கொள்கை இன்னமும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளுக்குள்ளும் பொருந்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் பொதுமக்களின் காணிகளை தொடர்ந்து ஆக்கிரமித்து வைப்பதற்கு தேசிய பாதுகாப்பு என்ற பொதுவான காரணத்தை அரசாங்கம் தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. தேசிய பாதுகாப்பு என்பது மக்கள் தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை அணுகுவதற்கான உரிமையை மறுப்பதற்கான நிரந்தர காரணமாக மாறக்கூடாது. அப்பகுதியில் உள்ள முக்கியமான பொதுமக்கள் மற்றும் மத நிறுவனங்களுக்கான அணுகல் இன்னமும் கிடைக்காத நிலை குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக புனித செபஸ்தியார் தேவாலயம், மயிலிட்டி ரோமன் கத்தோலிக்க பாடசாலை மற்றும் வசாவிளான் ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்தியாலயம் ஆகியவற்றுக்கான அணுகல் தொடர்பிலும் அவர் கவனம் செலுத்தினார். அப்பகுதியில் உள்ள முக்கியமான பொதுமக்கள் மற்றும் மத நிறுவனங்களுக்கான அணுகல் இன்னமும் கிடைக்காத நிலை குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். இங்கு வந்த மக்களுடன் நேரடியாக பேசும்போது இது வெறுமனே அரசாங்க ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காணிகளின் அளவு தொடர்பான பிரச்சனை அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும். இவை மக்களின் வீடுகள், பாடசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சமூகங்கள். பல தசாப்தங்களாக அவர்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இன்னமும் உள்ள அனைத்து மக்களின் காணிகளையும் விடுவிப்பதற்கான தெளிவான மற்றும் கால வரையறை கொண்ட வேலை திட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காணிகளை மட்டும் விடுவிப்பது போதுமானதல்ல. ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இன்னமும் உள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் அரசாங்கம் அடையாளம் காண வேண்டும். ஒவ்வொரு காணியும் ஏன் இன்னமும் தக்க வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். மேலும் அவற்றை உரிய உரிமையாளரிடம் மீள கையளிப்பதற்கான உறுதியான கால வரையறையும் அறிவிக்க வேண்டும். இந்த விடயத்தை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எழுப்புவதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் ஆதரவையும் தொடர்ந்து வழங்குவேன் என்று அவர் தெரிவித்தார். இந்த சமூகங்களுடன் நான் தொடர்ந்தும் நிற்பதுடன் அவர்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எழுப்புவேன். வடக்கு கிழக்கு முழுவதும் அதிகரித்து வரும் மக்களின் விரக்தியை அரசாங்கம் புரிந்து கொண்டு இந்த போராட்டங்கள் மேலும் பரவுவதற்கு முன்னர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களின் காணிகள் நீண்ட காலமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் மேலும் தாமதமின்றி விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சாணக்கியன் வலியுறுத்தினார். 50 மீட்டர் தூரத்தில் 50 மீட்டர் ஆர்மான் தொண்டுமலையை வந்து பார்த்து இப்போ எங்கட வேளாண் மத்திய கல்லூரிக்கு தான் வியாங்க உண்மையில் சிறு பொட்டு எங்கட பாடசாலை கிரவுண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டாக தான் அது யாச்சு. பாடசாலை கிரவுண்ட்ஸுக்கு விளையாடினா அந்த பிள்ளைகள் படிக்கல. பிரைமரி பிள்ளைகள் குறையாத ஒரு பிரைமரி ஸ்கூல் சுரவேலை பிள்ளை வித்தியாசாலை அதுதான் இருக்கு. இந்த ரோட்டில் ஆர்மான் தொண்டுமலையெல்லாம் பார்த்து தாங்கள் குதிரமன்று சொல்லி இதை இங்கே ராணுவத்தை
சுகாதாரத்திலே ஒரு பிள்ளைகளுக்கு வந்து சரியான அலர்ஜி தன்மை இருக்கான்னு சொல்லி அப்படி இருந்துமே இவ்வளவு காலமும் நாங்கள் மாற்றப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்படியே பின்தள்ளி கொண்டு போய்த்தான் இருக்கிறோம். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் துறையில பிள்ளை என்ன கொண்டுட்டு இல்லை இயங்குதான் கிரவுண்டுக்குள்ள அப்ப வேளாண் மத்திய முழு பேரும் வந்து பார்த்தும் அந்த பிள்ளைங்களுக்கு அதற்கு எல்லாம் விஷயங்கள் தெரியும். அந்த ஸ்கூலை வந்து பார்த்தால் உண்மையில அந்த பிள்ளைகள் பாடசாலை என்றாலும் பள்ளிக்கத்தை என்றாலும் நாங்கள் எங்கட கோவில் மானம்பரா பிள்ளா கோயில் 7 தளங்கள் சுத்தவர் அதை விட இருக்கு பெரிய கோவில் ஒவ்வொரு பள்ளியும் போய் வர்றதுக்கு தான் அனுமதி. போன் கொடுக்கணும், ஐசி கொடுக்கணும். ஐசி இல்லையாண்டா ஒரு வயசான அம்மாவை கோயிலடியில வந்து ஆட்டோவில் இறங்கலாது இதுல தான் ரங்கவனும் நாங்க தூக்கி சுமக்கவனும். கோயில் மட்டுமா இருக்கு, பாடசாலை மைதானம் இருக்குதான். பாடசாலை ரோட்டுக்கு அங்கால கோவில் வந்து சரி, பாடசாலை மைதானம் விழிச்சிருக்காங்க. அதுவும் இல்ல பள்ளிக்கூடம் அதான் இப்ப நீங்க சொன்ன பள்ளிக்கூடம் சிறுவேலை பிள்ளை பற்றியா மசாலம் கிரவுண்டுக்குள்ள மத்திய கல்லூரியின் கிரவுண்டுக்கு அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் கிடைக்குமா இருந்தா உங்களுக்கு சரி. எனக்கு சொன்னது நான் கேட்டேன் மைதானம் எனக்கு சொன்னவர் மத்திய கல்லூரியின் மைதானத்து பள்ளிக்கூடம் விடுவாடு ரோட்டின் ஒப்போசிட் பள்ளிக்கூடம் இல்ல கட்டிடமே பிள்ளைக்கு பிள்ளைகளை சேர்க்கிறது பேரண்ட்ஸ் தஞ்சி பண்ணல சுகாதார சேவையோட அடிப்படை வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. இப்ப நாங்கள் எங்கட பெரிய ஸ்கூல் எங்காட்டி தண்ணி சப்ளை அங்க போவாது, ஒன்றும் பெறாது. அவை ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் ஒரு ப்ரூஃப் அதை செய்யலாது. கரண்ட் வசதிகள் இல்லை. சந்தர்ப்பம் கழித்திருந்தா நீங்க சொல்லுங்க. வடமாகாண ஆளுநர் மாவட்ட சொல்லப்பட்ட விஷயம் ஒன்று இருந்தது. அதாவது நீங்க தெளிவாக இந்த மக்களுக்கு தெரியாது. நாங்கள் போனபடியே நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது 1976ஆம் ஆண்டு காணி துயிர்க்கப்பட்ட விஷயம் அந்த விஷயத்துல இருந்து 2022 காணி யாராவது விற்கப்பட்டிருந்தா அந்த இழப்பீடு தான் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லப்பட்டது. ஒன்றில் காணி கிடைக்கும், இல்லாட்டி அந்த இழப்பீடு கிடைக்கும். இழப்பீடு எப்படி கிடைக்கும்? 2022 கிடைக்கப்பட்ட அதாவது 2 லட்சம் 3 லட்சம் கிடைச்சதுதான் அந்த நட்டீடு. அரச வட்டி போடுவார் சொல்லப்பட்டது. அரசாங்க அதிபர் சொன்னார் அரச வட்டி போடுவாங்க. வட்டி எப்படி வரும் கிடைக்கும் சொல்லுங்க. 10 வீதம் 50 வீதம் இல்ல, 20 வீதம் 10 வீதம் 3 வீதம் தான் கிடைக்கும். அரச வட்டி உங்களுக்கு தெரியும் தானே, 3 வீதம் தான் கிடைக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் காணியின் பெருமதி எங்களுக்கு தெரியும் தானே. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் போட்டுனாங்க. ஆனா அந்த லட்சம் வந்து இப்ப குறைக்கப்பட்டிருக்கு. 2022 6வது காணி வித்திருந்தா மட்டும்தான் அந்த இழப்பு. யோசிச்சு பாருங்க. 6வது இந்த ஆர்மி ராணுவம் விடாது தெரிஞ்சிருந்தா 50 பேருக்கு 30 பேருக்கு விட்டு இருப்பாங்க. 2 லட்சம் படி வித்தாலும் அவங்களுக்கு 8 லட்சம். நாங்க அது ஓம் பண்ணலாமா? ஆனா அந்த குழு தயவு செய்து எங்கள் மக்களால அனுமதி இல்லாமல் அங்க கொடுக்க வேண்டாம். கொடுக்க வேண்டாம். அதாவது இது தெரியும். எங்களை பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரியும். வாங்க வாங்க செய்துட்டு போறேன். ஆர்ப்பாட்டம் செய்து போட்டு சும்மா போயிடாது.
போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கிடம் நிதி உதவி பெற்றதாக கூறப்படும் தனியார் வகுப்பு ஆசிரியர் சில ஆண்டுகளுக்கு முன்பு காப்போது சாதனந்திர பரீட்சை வினாத்தாள்களை பரீட்சைக்கு முன்பாக கசியவிட்ட நபர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த தனியார் வகுப்பு ஆசிரியர் தற்போது துபாயில் வசித்து வருவதாக போலீஸ் மத்திய குற்றத்தடுப்பு பிரிவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். குறித்த ஆசிரியை கைது செய்வதற்கான இன்டர்போல் அமைப்பின் உதவி பெறப்பட உள்ளது. அத்துடன் அவருக்கு எதிராக சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள ஷிரான் பாசிக் தனது சொத்துக்களை எழுதி வைத்துள்ள அவரது மகனையும் மனைவியையும் போலீசார் விசாரிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரியவந்துள்ளது. மாத்திரை பிரவுன்சீல் பகுதியில் உள்ள 1.5 ஏக்கர் தென்னந்தோட்டத்தில் அரைவாசி கட்டப்பட்டு கைவிடப்பட்டுள்ள கட்டடம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கட்டடம் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவினால் முறையற்ற விதத்தில் ஈட்டப்பட்ட பணத்தை பயன்படுத்தி கொள்வனவு செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த காணியை கொள்வனவு செய்தது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. விசாரணையில் இருக்கும் போதே வழக்கறிஞரின் தலையீட்டுடன் இக்கட்டடத்தை நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த காணியை கொள்வனவு செய்தது தொடர்பில் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்குக்கு பல சந்தர்ப்பங்களில் பசில் ராஜபக்ச முன்னிலையாக தவறியுள்ளார். இதன் காரணமாக பசில் ராஜபக்சவின் பிணை பணத்தை பறிமுதல் செய்யவும் அவரது பிணைதாரர்களிடமிருந்து பிணை பணத்தை அறவிட்டுக் கொள்ளவும் மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் பசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை நீடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்குக்கு தொடர்புடைய காணியில் கட்டப்பட்டுள்ள வீடு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அதற்குள் சட்டவிரோத செயல்கள் இடம்பெற்று வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கு வெற்று மதுபான போத்தல்கள், தீப்பெட்டிகள், லைட்டர்கள், படுக்கை விரிப்புகள், ஊசிகள் மற்றும் ஊசி செலுத்தும் உபகரணங்களும் ஆங்காங்கே காணக்கூடியதாக இருந்தன. இந்த கட்டடத்தை பல்வேறு குழுக்கள் அல்லது நபர்கள் பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாக சந்தேகிக்கப்படுகிறது. ஆரம்ப கட்டத்தில் 2 அல்லது 3 மாடி கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கான பாரிய தடிமன் கொண்ட கம்பிகளை இட்ட தூண்களின் மீது நிர்மாண பணிகள் தொடங்கப்பட்டது. பின்னர் அவசரமாக அதன் மீது சுவர்கள் எழுப்பப்பட்டு பூச்சு பூசப்பட்டு கூரை ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 9 கொள்கலன் பெட்டிகளில் கட்டட பொருட்கள் இவற்றுக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அவ்வப்போது நிர்மாண பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தன என பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த காணி ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஹெர்பர்ட் ஹெல்லர் என்பவருக்கு சொந்தமாக இருந்தது. இதன் போது அவருக்கு 60 மில்லியன் ரூபாய் பணத்தை செலுத்தி அந்த காணி கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணியை கொள்வனவு செய்வதற்காக செலுத்தப்பட்ட பணம் முறையற்ற விதத்தில் ஈட்டப்பட்டுள்ளது. இதனால் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பசில் இந்த வழக்கின் 3வது சந்தேக நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வில் இலங்கையின் அண்மைய சிறைச்சாலை சம்பவங்கள் தொடர்பில் விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அமர்வின் போது நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் மேம்பாடு தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட முன்னேற்றங்கள் குறித்த விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. கடந்த சில மாதங்களில் இலங்கையின் பல்வேறு சிறைச்சாலைகளில் வன்முறைகள் வெடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவங்களில் பல கைதிகள் கொல்லப்பட்டதுடன் சிறைச்சாலை அதிகாரிகளும் உயிரிழந்திருந்தனர். கைதிகளின் உரிமைகள் தொடர்பிலும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் ஜெனீவா அமர்வுகளில் இந்த விவகாரம் தொடர்பில் பேசப்பட உள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இந்த அமர்வு அடுத்த மாதம் ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் விசாரணைகளை நடத்தியுள்ளது. இவை அனைத்திற்கும் மத்தியில் மிகவும் முக்கியமானது FBI, ஆஸ்திரேலிய பெடரல் போலீஸ் மற்றும் ஸ்கொட்லாந்து ஜார்ட் ஆகியவை நடத்திய விசாரணைகளாகும். அவர்கள் 2 விசாரணைகளை நடத்தியுள்ளனர். ஒன்று டிஜிட்டல் சான்றுகள் பகுப்பாய்வு, 2வது இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள் தொடர்பான விசாரணைகள். தயவு செய்து இந்த அறிக்கைகளை வரவழைத்து ஜனாதிபதியை பரிசீலிக்குமாறு சட்டத்திரணி சஞ்சீவ வீர விக்ரம தெரிவித்துள்ளார். சாலை
கொலைக்கு நீதி என்ற துணைப்பொருளில் நடைபெற்ற கலந்துரையாடலில் சுரேசாலை தடுத்து வைத்திருக்கும் முறைமை தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அனைத்து டிஜிட்டல் பயன்பாடுகள் தொடர்பான விசாரணை ஆஸ்திரேலிய பெடரல் போலீஸ் துறையும் அமெரிக்காவின் FBIயும் தெளிவாக கூறியுள்ளது என்னவென்றால், இது இலங்கையில் தயாரித்து பயன்படுத்தப்பட்டவை அல்ல. இலங்கை ராணுவத்தினர் வெடிப்பொருட்களை பயன்படுத்தியுள்ளனர். மேலும் சில ஆயுதமேந்திய அமைப்புகளும் வெடிப்பொருட்களை பயன்படுத்தியுள்ளனர். அவர்கள் பயன்படுத்திய அதிகபட்ச பொருட்கள் RDX மற்றும் TNT ஆகும். ஆனால் இங்கு பயன்படுத்தப்பட்டிருப்பது TATP ஆகும். அதற்கு பயன்படுத்தப்பட்ட திரவம் மிகவும் சக்தி வாய்ந்த லிக்விட் பிரேக்கேசர் என்ற வகையாகும். 2019 ஆண்டளவில் உலகளவில் இதை ஒரு குறிப்பிட்ட அமைப்பை பயன்படுத்தியிருந்தது. அதனால்தான் FBI மற்றும் ஆஸ்திரேலிய பெடரல் போலீஸ் ஆகியவை மிகவும் தெளிவாக கூறின. இந்த தாக்குதல் குறித்த அமைப்புடன் தொடர்புடையது என்றும் அவர்களிடமிருந்து தகவல்களையும் அறிவையும் பெற்று இங்குள்ள ஒரு அமைப்பால் செய்யப்பட்டது என்றும் அந்த அமைப்பு தான் தௌஹீத் ஜமாஅத் தலைவர் வழிநடத்திய அமைப்பாகும். இந்த கருத்தை புறக்கணித்துவிட்டு நீதிமன்ற விடயங்களில் தலையிடவோ தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கவோ அல்லது ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவோ முடியாது. தயவு செய்து அந்த அறிக்கையை வரவழைத்து பாருங்கள். அமெரிக்க நீதிமன்றத்தில் ராஜ் படேல் சமர்ப்பித்த சாட்சியங்கள் மற்றும் சாட்சிய பகுப்பாய்வுகளை பாருங்கள். அப்போது உங்களுக்கு அந்த முழு கதையும் புரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈழத் தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சிங்களமயமாக்கும் நடவடிக்கைகளில் ராணுவம் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது என இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று ஜாழ் பலாலி பகுதியில் ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டு வரும் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்களை விடுவிக்க கோரி இடம்பெற்று வரும் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ச 2015 ஆண்டு தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் கொழும்பில் தங்குவதற்காக தொழிலதிபரும் தொழிற்கட்சியின் தலைவருமான ASP லேனகே நிர்மாணித்த சொகுசு வீடான பீகாக் மென்சன் வழங்குவதாக அறிவித்திருந்தார். இறுதியில் அதை வழங்க முடியாத சூழ்நிலையில் வீட்டுப் பொருட்களுடன் தங்காலையிலிருந்து கொழும்புக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச வீதியில் நின்று ஒரு கதையை வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர், மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் ஒரு வீடு வழங்குவதாக அறிவித்திருந்தேன். அதை அறிந்த அன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்னை அழைத்திருந்தார். நான் மைத்ரியின் வீட்டுக்கு சென்றபோது ராஜித சேனாரத்னவும் இருந்தார். அந்த வீட்டை மஹிந்தவுக்கு கொடுத்தால் சிறை செல்ல நேரிடலாம் என்றனர். நான் கேட்டேன், நான் ஏன் சிறைக்கு செல்ல வேண்டும்? உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆளுநர் பதவி தருகின்றோம் என்று சொன்னார்கள். அக்காலத்தில் எதற்கெடுத்தாலும் சிறையில் அடைத்த அரசியல் பகை தீர்த்துக் கொண்ட ஒரு கலாச்சாரம் இருந்தது. உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆளுநர் பதவி தருகின்றோம் என்று சொன்னார்கள். வீட்டை கொடுக்க வேண்டாம் என்று கூறினர். நான் யோசித்தேன், சிறைக்கு செல்வதை விட ஆளுநராவது நல்லது தானே என்று. ஆனாலும் நான் சொன்னேன், தூதுவர பதவி வேண்டாம் என்று. இல்லை, ஆளுநர் பதவியை தருகிறோம், நாளைக்கே வீட்டின் கதவை மூடுங்கள் என்று எனக்கு சொன்னார்கள். ஆனால் மஹிந்த வீட்டுப் பொருட்களை ஏற்றிக் கொண்டு வந்திருந்தார். வரும் வழியில் என்னை பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவரின் மனைவியும் பல அழைப்பு எடுத்திருந்தனர். ஆனால் என்னால் அழைப்பை எடுக்க முடியாமல் இருந்தேன். கடைசியில் வேறு வழியின்றி நான் சொன்னேன், சார், இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டது, என்னை மன்னிக்க வேண்டும் என்று. அதற்கு மஹிந்த ராஜபக்ச என்னிடம் சொன்னார், நீங்கள் பயப்பட வேண்டாம், பயமில்லாமல் இதை திறந்து விடுங்கள். நான் இப்போது எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன் என்றார். ஒன்றும் செய்ய வழியில்லாமல் வீட்டை கொடுத்தேன். அதன் பின்னர் சுமார் 4 மாதங்கள் சென்றன. ஆளுநர் பதவி கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 3 கட்டங்களாக சுமார் 110 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளுக்காக இதுவரை 5,79,68,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி மகேஷ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். அகழ்வு பணிகளின் போது இதுவரை 584 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்கப்பட்ட மனித எச்சங்களை அடையாளம் காணும் நோக்கில் அவர்களது உறவினர்களிடமிருந்து இரத்த மாதிரிகளை பெற்று மரபணு பரிசோதனைகளை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்திற்கு இதுவரை 23,352 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அவற்றில் 16,966 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு 9,819 முறைப்பாடுகளுக்கான பூர்வாங்க விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி மகேஷ் கட்டுலந்த தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகவியலாளர்களை சந்தித்த போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் பூர்வாங்க விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் 2000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் மேலதிக தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன. மேலும் விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் பாதுகாப்பு தரப்பினர் உள்ளிட்ட 800 பேருக்கு விளக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் 7726 பேருக்கு அவர்களது சம்மதத்துடன் இடைக்கால கொடுப்பனவுகளை பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை காணாமல் போனோர் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 31 பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் வெளிநாடுகளில் இருந்து 3 பேரும், ஜாழ்ப்பாணத்தில் 4 பேரும், மட்டக்களப்பில் 3 பேரும், கம்பகாவில் 2 பேரும், திருகோணமலையில் ஒருவரும், அனுராதபுரத்தில் ஒருவரும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். மேலும் களுத்துறை, அம்பாந்தோட்டை, வவுனியா, குருநாகல், மாத்திரை மற்றும் புத்தளம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சிலர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக அல்லது ராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படும் காணாமல் போனவர்களில் இதுவரை எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என அலுவலகத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.